யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே. இவங்க ஆசிரியை மட்டும் இல்லைங்க, எங்களோட அம்மா, கைட், அட்வைசர், ஃப்ரெண்ட், இப்படி எல்லாமுமாவே எங்களுக்கு கூட இருந்திருக்காங்க. காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே பெத்த தாய்க்கு புள்ள வாசம் மறந்து போனதே. இப்படி இவங்க போகும்போது எங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு பிரியா விடை கொடுத்திருக்காங்க இங்க மாணவிகள். வருடமாக ஒரே பள்ளியில் வேலை பார்த்த ஆசிரியை திடீரென்று தங்கள் அன்புக்குரிய ஆசிரியை விடை பெற்று செல்வதால் சோகத்தில் மூழ்கிய மாணவிகள். ஆசிரியை கீதா தினமும் மும்மட்டி கிராமத்துக்கு வந்து பணியாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இன்னும் 5 வருஷ பணிக்காலம் இருக்கிற நிலையில இப்போ எங்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அரசு கிட்ட கோரிக்கை ஒண்ணு விடுத்திருந்திருக்காங்க. நகர்பகுதிக்கு தன்னை இடமாற்றம் செய்ய சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அன்புக்குரிய ஆசிரியை வேறு பள்ளிக்கு போறதுனால மாணவர்களும் ஆசிரியர்களும் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட உடல்நிலையை கருதி வேற பள்ளிக்கு போறதை ஏத்துக்கிட்டாலும் கிராமத்தினர், மாணவ மாணவியர் இப்படின்னு பிரிவு உபசார நிகழ்ச்சி நடத்தி ஆசிரியைய கௌரவப்படுத்திருக்காங்க. அவங்கள ஊர்வலமா கூட்டிட்டு வந்து பிரியா விடை கொடுத்து வழி அனுப்பியிருக்காங்க. அப்போ துக்கம் தாங்காம எல்லாருமே கண்ணீர்ல மூழ்கி இருக்காங்க. கிராமத்தினர் சொல்லும் போது ஆசிரியை கீதா எங்களுக்கு ஆசிரியையா மட்டும் இருந்ததில்லை, எங்களோட குடும்பத்துல ஒருத்தரா தான் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க திடீர்னு இடமாற்றமாகி போறது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னும் வேற வழி இல்லாம அரை மனசாதான் இவங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட கல்வி கற்ற பலரும் இப்போ நல்ல முறையில வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறதாகவும் 30 வருஷங்களா ஒரே பள்ளியில பணியாற்றின இவங்க காந்திநகர்ல அரசு பள்ளிக்கு இடமாற்ற சொல்லி வேண்டுகோள் விடுத்ததா தெரிய வந்திருக்கு. ஒரு தாயா, தோழியா, சகோதரியா திகழ்ந்தவங்க திடீர்னு இடமாற்றமாகி போறதுனால எல்லாருமே சோகம் தாங்க முடியாம, துக்கம் தாங்க முடியாம அழுது இருக்காங்க. இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரலாகி இருக்கு. பொம்மெல்லாம் இது இருக்கு, கிளம்பிடுங்க அன்னைக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்கள் கடல்லாம் குப்பைக்கு போயிடும். நீங்கள் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாயங்காலம் எடுத்துன்னு ஒரு கிராமத்துக்கு எடுத்துன்னு ஒரு சூடு கொடுத்துட்டு போயிடும். ஃப்ரீயாக நீ கொடுக்க போகிறீங்க, அதான் நீ நடல் போடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா? இப்போ அங்கே போக தெரியுங்க. ஆனால் அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் சொல்லிட்டு எத்தனை மாதம் போட்டுருக்கோங்களா? போன முறை சொன்னாங்க உள்ளதாகி அடக்கி போட்டு பொம்மை அங்கே இருந்தால் பத்தாதா? சரி ஐயா, உள்ள அடைக்கிறது அடுத்த அடுத்த வாரத்தில் மொத்தமான வாடி போயிடும். இதுக்கு மேலே நல்லா வாங்கி கொடுக்க